ஹமாஸுடைய கட்டுப்பாட்டில இருந்த விடுதலை செய்யப்பட்ட ஒரு இஸ்ரேலிய கைதி அலெக்சாண்டர் டர்பனோவ். அவர் இஸ்ரேலுக்கு வந்தது பிறகு கொடுத்த ஒரு வியப்பான செய்திய பாருங்க. "உங்கள் நல்ல நல்ல மனம் என் மனதில் எப்போதும் இருக்கும். நான் உங்களிடம் 498 நாட்கள் இருந்தேன். நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தையும், தாக்குதலையும் தாங்கினாலும், உங்களிடமிருந்து உண்மையான ஆண்மை, தைரியம், மனிதநேயம் மற்றும் மதிப்பு ஆகியவற்றை கற்றுக்கொண்டேன். நீங்கள் கைதியாக இருந்தும் சுதந்திரமாக இருந்தீர்கள். ஆனால் நான் வெளியே சுதந்திரமாக இருந்தும் ஒரு கைதி போல தான் இருந்தேன். நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள். தந்தை மகனை பார்ப்பது போல என் மரியாதை, உடல்நலம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை நீங்கள் பத்திரமாக பார்த்துக் கொண்டீர்கள். தங்கள் நிலத்தையும் இழந்துவிட்ட சுதந்திரத்தை மீட்க போராடும் மக்களிடம் நான் சிக்கியிருந்தேன். ஆனால் என் அரசாங்கமோ அந்த மக்களை சுற்றி வளைத்து மிக கொடூரமான அழிப்பை செய்து கொண்டிருந்தது. அப்படி இருந்தும் நீங்கள் என்னை பட்டினி போடவில்லை. என்னை அவமானப்படுத்தவும் இல்லை. உங்கள் கண்களில் உண்மையான வீரத்தை கண்டேன். உங்களுடன் வாழ்ந்ததால் தியாகத்தின் மதிப்பை உணர்ந்து கொண்டேன். பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருக்கும் எதிரிக்கு முன் உங்களிடம் வெறும் உங்கள் உடல்கள் மட்டுமே இருந்தபோதும் நீங்கள் சிரித்து கொண்டே இருந்ததை பார்த்தேன். உங்களை பற்றி சொல்லவோ, உங்கள் சிறந்த குணத்தை பார்த்து நான் அடைந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்தவோ எவ்வளவு முயன்றாலும் எனக்கு வார்த்தைகளே இல்லை. உங்கள் மதம் உண்மையிலேயே கைதிகளை இப்படி நடத்த சொல்கிறதா? மனித உரிமைகள் பற்றிய சட்டங்கள் எல்லாமே சாதாரணமாகி, போர் விதிகள் எல்லாமே உங்கள் முன் மங்கி போகும் அளவுக்கு உங்களை உயர்த்திய அந்த நம்பிக்கை எவ்வளவு பெரியது. மிக கெட்ட நேரத்திலும் உங்கள் நியாயமும் இரக்கமும் தனியாக தெரிந்தது. அது வெறும் பேச்சாக இல்லாமல் உங்கள் செயலிலேயே இருந்தது. எவ்வளவு மோசமான நிலை வந்தபோதும் உங்கள் நல்ல குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. நான் உறுதியாக சொல்கிறேன், நான் மீண்டும் வந்தால் உங்களிடமிருந்து பாடம் கற்கும் ஒரு மாணவனாகவே வாழ்வேன். ஏனென்றால் உண்மை என்னவென்று உங்கள் மக்களிடம்தான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் இந்த நிலத்திற்கு மட்டும் சொந்தக்காரர்கள் இல்லை, நல்ல கொள்கைக்கும் நியாயத்திற்கும் கூட சொந்தக்காரர்கள் என்று புரிந்தது. அப்படிங்கிற அந்த செய்தியை அந்த இஸ்ரேலிய கைதி வெளியிட்டிருக்கிறாரு. இந்த ஹமாஸுக்கு அந்த அளவு ஒரு பக்குவத்தை கொடுத்தது கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் இருந்தும் அவர்கள வந்து அந்த கைதியை வந்து மிகவும் கண்ணியமாக அவர் நடத்தியிருக்கிறாங்க. எந்த ஒரு கொடும் சொற்களையும் செய்யல. ஆனா அதே இஸ்ரேலிய அரசாங்கம் பாலஸ்தீன மக்கள் மேல எவ்வளவு கொடூரங்களை, அதாவது சிறுவர்கள, சிறுமிகள, வயதானவர்கள, அ அதாவது பள்ளிக்கூடத்தில பாம்பு வீசுறது, மருத்துவமனைகள தகர்க்கிறது, இப்படிலாம் பண்ணியும் கூட, அதுக்கு பதிலுக்கு அந்த இஸ்ரேலிய கைதிய ஒண்ணும் பண்ணாம, மிக கண்ணியமா நடத்தி, ஆனா அது இஸ்லாம் வந்து போதிக்குது. ஒரு கைதிய எப்படி நடத்தணுங்கிறது இஸ்லாம் வந்து கற்றுக் குடுக்குது. அந்த அதில வந்து அந்த பையன் வந்து அப்படியே மெய் சிலுத்து போறாப்புல. உண்மையிலே இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பையன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு ஒரு செய்தி வந்தாலும் வரும் கண்டிப்பா. இன்ஷா அல்லாஹ். சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? கோழிக்கோட்டைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் ஹெபல் அன்வரின் அசாதாரண புத்திசாலித்தனத்தைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அக்கம்பக்கத்தினர். ஈர்ப்பு விசை இயற்பியல் குறித்த தனது கட்டுரையை சமர்ப்பித்து அமெரிக்க பல்கலைக்கழகத்திலிருந்து ஹெபல் அன்வர் 10 லட்சம் உதவித்தொகையை வென்றுள்ளார். பள்ளியில் 2ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார். வீட்டிலேயே அமர்ந்து வரலாற்றில் நடக்கும் பாதையில் பயணத்தை தொடங்கினார். விரைவில் அறிவியல், இயற்பியல் மற்றும் கண்டுபிடிப்புகளின் வினோதமான உலகில் மலையாளியான ஹெபல் என்ற பெயர் தங்க எழுத்துக்களில் எழுதப்படும். கோழிக்கோடு கொடுவெள்ளிக்கு அன்னோர் வரட்டும். ஹெபல் சஹிதா தம்பதியினின் மகன் இவர். உண்மையிலே சந்தோஷப்படுறோம். பள்ளிக்கு போகாமலேயே வீட்டில் இருந்தே ஆய்வுகளை செஞ்சு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா பரிசு தொகையை வெல்றதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த சிறுவன் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறாப்புல. நாம் வந்து அது ஒரு மலையாளி, அதுலேயும் ஒரு முஸ்லீம். ஆக அவர்கள் திறமை இருக்கக்கூடிய இடங்களில் அவசியம் நாம் வந்து உந்துதல் சக்தியை கொடுத்தோம்னாக்க அவர்கள் மேலும் மேலும் பிரகாசிக்க மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது எல்லாராலையும் முடியும். அதனால தான் இது மாதிரியான ஆர்வங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இது மாதிரியான பதிவுகள்லாம் எடுத்து போடுறது. இது நாம் வந்து வெறும் பணத்தை மட்டுமே சேர்த்து வச்சு ஒரு பலனும் கிடையாதுங்க. அறிவு முதல்ல அறிவு வேணும் நமக்கு. அரசு வேலைகள் கிடைக்கணும். அதில் தான் அதிகாரத்தை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அந்த வகையில் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அது இல்லாமல் இன்னொரு செய்தி என்னன்னாக்க, இந்த பையன் அப்துல் ஆலிம் அப்படிங்கிறது இந்த பையனுடைய பேர். இவர் வந்து ஜோஹோ கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிட்டெடில் வந்து செக்யூரிட்டியாக வேலையில் சேர்றார். ஓரளவு படித்து, அதாவது நல்ல அறிவுள்ள பையன்.
அப்போது அந்த செக்யூரிட்டி வேலையை செஞ்சுக்கிட்டே சாஃப்ட்வேர் துறையில் வந்து கோடிங்லாம் நல்லா கற்றுக்கிறாரு. தனது அனுபவங்கள்லாம் வளர்த்துக்கிறார். கூடிய சீக்கிரத்திலேயே அந்த கம்பெனியிலேயே செக்யூரிட்டியா வேலை செஞ்ச அதே கம்பெனியில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பணியில அமர்ந்திருக்கிறார். அதான் ஃப்ரம் ஹியர் டூ ஹியர் அப்படின்ட்டு அதில வருது பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு உந்துதலா எடுத்துக்கணும் நம்ம. மோடி ஒரு தடவ சொன்னாரு, இந்த முஸ்லீம்கள் அதிகமான பேர் பஞ்சர் பனானே வாலா அப்படின்னு. பஞ்சர் ஓட்டுறதுக்கு தான் லாயக்கு அப்படிங்கிறது மாரி. நாங்க பஞ்சரும் ஓட்டுவோம். இது போன்ற சாஃப்ட்வேர் துறைகள்லயும் பிரகாசிப்போம். வாய்ப்பு கிடைக்கணும் அவ்வளோதான். யாருக்கும் இந்த ஜாதிக்காரன் தான் பெரிய அறிவாளி, இந்த ஜாதிக்காரன்லாம் மட்ட ரகமானம் அப்படிங்கிறது இஸ்லாத்தில கிடையாதுங்க. வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் பிரகாசிப்பார்கள். அதுதான் இந்த பையன் வந்து இன்னைக்கு செக்யூரிட்டியா இருந்து இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா மாறி இருக்கிறாப்புல. இவரை போல முயற்சி நாம் எடுக்கணும். சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? ஜம்மு காஷ்மீர், புல்வாமா கிளாஸ் 10வதுல ஸ்டேட் டாப்பராக வந்திருக்கிறாங்க இந்த பெண். திரைக்கு பின்னால் வெற்றி. காஷ்மீரைச் சேர்ந்த சகோதரி 10ஆம் வகுப்பில் மாநிலாவில் முதலிடத்தை பிடித்துள்ளார். ரேங்க் ஃபர்ஸ்ட். நிகாப் அல்லது ஹிஜாப் அணிந்த இந்த பெண் முஸ்லீம் பெண்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறி வருகிறார். சரிதானே சகோதரர்களே? அதாவது அறிவுக்கு நிகாபோ ஹிஜாபோ ஒரு தடையே கிடையாது. அது வந்து மேலும் வந்து நம்மளோட அறிவை வந்து அதிகரிக்கும். எப்படின்னாக்க, ஆண்களும் பெண்களும் கலந்துருக்கிற இடத்துல அங்கே காதல் இதெல்லாம் வந்து குறிக்கிடும். படிப்பில் அதிகம் கவனம் இருக்காது. இந்த பெண்ணு பாருங்கள், ஒரு டாப் 10ல் ஃபஸ்ட்டு வந்தோம் தன்னுடைய முகத்தை மறைச்சி தான் வந்திருக்கிறாங்க. முகத்தை மறைக்கணும்னு அவசியம் இல்லை, இஸ்லாம் வந்து அப்படி சொல்லலை. அவர்கள் கூடுதலாக தன்னுடைய முகத்தை வெளியில் காமிக்க வேண்டாம்னு ஆசைப்பட்றாங்க. அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் ஹிஜாப் இருக்கணும் அவசியம், தடையை மறைச்சிருக்கணும். அது இஸ்லாம் பெண்களுக்கு விடுக்கக்கூடிய கட்டளைகளில் ஒன்று. அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து நாம் வந்து முஸ்லீம் பெண்களுக்கும் எடுத்து சொல்லணும். சில பெண்கள் இன்றைக்கி படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கண்ட வேற்று மதத்தவர்களோட காதலில் வீழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பெண் இஸ்லாமிய நடவடிக்கையை ஃபாலோ பண்ணுறாப்புல, அதே சமயத்தில் உலக கல்வியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கற்றுக்கிறாப்புல. இதுதான் நமக்கு தேவை. அதாவது பெண்கள் முஸ்லீம்கள் டோட்டல் பெண்களுடைய முன்னேற்றங்கிறது அவர்களுடைய அந்த பெண்மைக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கணும். அதுதான் நம்ம பார்க்கணும். அதில் வந்து இந்த பெண் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. நாளை மறுமையில் இறைவனை போய் சந்திக்கும் போதும் அவர்கள் வந்து சந்தோஷத்தோடு இறைவனை சந்திப்பாங்க. ஆக 2 உலக கல்விகளும், மார்க்க கல்வியும் ஒழுங்காக கிடச்சிருக்குது, உலக கல்வியும் கிடச்சிருக்குது. இது மாதிரி இறைபயத்தோடு வரக்கூடிய ஒரு அரசு அதிகாரி வந்தாங்கன்னாக்க லஞ்ச லாவண்யங்கள்லாம் ஒழியும், நாடு சிறப்பும். இது மாதிரி பெண்கள் வந்து முன்னுக்கு வரணும், அரசு உத்தியோகங்களில் முக்கியமான இடத்தை பெறணும். அதுலேயும் காஷ்மீர் போன்ற இந்த புல்வாமா போன்ற சென்சிட்டிவான இடங்கள்லேருந்து இது மாதிரியான பெண்கள் முன்னுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து தொடரணும். இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக நம்ம பெண்கள்லாம் எடுத்துக்கணும். முன்னேற்றத்திற்கு ஹிஜாப் ஒரு தடை அல்ல. அது கேரளாவிலையும் நம்ம நிறையா பார்க்குறோம், தமிழ்நாட்டிலையும் நிறையா பார்க்குறோம், இப்போ காஷ்மீர்லேயும் பார்க்குறோம்.